இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம கட்டுறது கையளவு கனவு தோட்டத்திலேயே இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம். சின்ன வெங்காயத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பொங்கலை கொண்டாட போறோம். அருமையான சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, சின்ன வெங்காய சம்மந்தி, சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு வறுவல், சின்ன வெங்காயம் வடகம், சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி, சின்ன வெங்காயம் ரசம். சின்ன வெங்காயத்திலயும் பொங்கல் செய்ய முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இனிப்பு பொங்கல், மெது வடை, உளுந்து வடை. பொங்கல் அதுவுமா விளையாட்டு இல்லாமலா? பூசரி இருக்கு கரெக்டா. சுபையிலயும் சந்தோஷத்துலயும் நம்மளுக்கு நிற்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லா வீடியோவிலும் நம்ம பேசி மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் சுபை நல்லா இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்க ஆவாரம் பூவையா பொங்கலுக்காக ஸ்பெஷலாக போடிக்கிறோம். நம்ம தோட்டத்தில் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பூக்களும் இருக்குது. பூ இருக்கு, செடி இருக்கு, எல்லாமே இருக்குது, காய் இருக்குது. அப்பேற்பட்ட பொங்கலுக்காக நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா பூவையும் ஒன்று ஒன்றா பறிக்கிறோம். அதில் ஆவாரம் பூவை முதல்ல பறிச்சிருக்கோம். நம்ம தோட்டத்தில் பூசணி பூ இல்லை, அதனால் நம்ம செம்பருத்தி பூவை பறித்து எடுத்துக்கிறோம். அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம தோட்டத்தில் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பூக்களும் இருக்குது. இதில் எதிர உண்மை? ரெண்டும் உண்மை தானே. செம்பருத்தி பூவே செம்பருத்தி. பூ வாடிட போறா தம்பி. எப்படி நான் வாடும்? நீ பாடுறல, அதனால வாடிடுமோன்னு ஒரு. நான் தொட்டா மலரும் பூ, அழுகிரும் பூ. ஆமாண்ணா. பொதுவாக பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கொத்தா பறிப்பாங்க. என்னது? மாயலை கொத்து கொத்தா ஒடிச்சு நல்லா தோரணம் கட்டி இது பண்ணுவாங்க. நாம் நம்ம தோட்டத்தில் செடி சின்னதாக இருக்கிறதுனால வெறும் மா இலையை மட்டும் பெருசு பெருசாக பறித்து தோரணம் கட்ட போகிறோம். தோரணையா பெருசாக இருக்கா, பெருசாக மட்டும் எடுத்துக்கிறோம். செடிக்கு பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக. மா இலையும் பறிச்சாச்சு. அடுத்தது வேப்ப இலையும் பறிக்க போகிறோம். அது எங்கே போய் தேடணும் தம்பி? அது மேலே இருக்குதுங்க ஐயா. மந்திரம் போத்தால மரம், செடி, கொடி, பூ எல்லாம் இருக்கு. அடுத்தது நம்ம தோட்டத்தில் பூத்தா பூலாப்பூ. பொங்கலுக்கு சில பேர் பொங்கல் பூன்னுவாங்க. நான் எங்கள் ஊரில் பூலாப்பூன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கிறீங்க. எங்கள் ஊரில் பொங்கல் பூன்னு தான் சொல்லுவாங்க. பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் பூலாப்பூன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ தோரணம் கட்ட போலாமா? வணக்கம் கட்டுறது கையளவு உறவுகள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பொங்கலும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டாடி இருப்போம். இன்னும் சொல்ல போனால் சேகரனை வீட்டு பொங்கல் கொண்டாடி இருப்போம், சென்றாயன் வீட்டு பொங்கல் கொண்டாடி இருப்போம், போன வருஷம் தேனியில் கொண்டு போய் பொங்கல் கொண்டாடி இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பொங்கல் கொண்டாடுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறது கையளவு கனவு தோட்டத்திலேயே இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம். எங்களுக்கு குலவை சரியா வராதுங்க. நீங்க குலவை நல்லா சத்தமா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆந்திராவில் போயிட்டு ஒரு பொங்கல் செஞ்சிருப்போம். அங்க ஆந்திரா பெண்கள் குலவை போட்டிருப்பாங்க பாருங்க. நான் இன்னைக்கு நம்ம கட்டுறது கையில குடும்பத்தில் சிறப்பான பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொன்னோம். ஆர்டிஎஸ் மாஸ்டர் கொஞ்சம் அவசர வேலையா வெளியே போயிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஆவாரம் பூ ஆயா. அவங்க அவங்களும் ஒரு சின்ன வேலையா இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள். வருஷம் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான பொங்கலாம் நம்ம செஞ்சு மக்கள்கிட்ட காட்டிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பொங்கலுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. பெரிய வெங்காயத்தில் நிறையா சமையல் பயன்படுத்துவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக உரிச்சிடலாம், ஈஸியாக வெட்டிடலாம். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உரிக்கிறதும் கஷ்டம், வெட்டுறதும் கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அவ்வளோ ஆரோக்கியங்கள் அதில் இருக்குது. இப்போ சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ரத்த உறைதல் இதனால பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வரும். அந்த பிரச்சனையை சின்ன வெங்காயம் குணமடைக்குது. அதே போல் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை அகற்றுறதுக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுத்துது. நம்ம ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. இப்படி மருத்துவ குணங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பொங்கலை கொண்டாட போகிறோம். அதில் என்னென்ன விருந்துகள்லாம் செய்ய போகிறோம் பார்க்குறீங்களா? அருமையான சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, வீட்டுக்கு வர சம்மந்திங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காய சம்மந்தி. இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு சரியான சைட் டிஷ் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு வறுவல், சின்ன வெங்காயம் வடகம், சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி,
எதுக்காக நாங்கள் சின்ன வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துலேருந்து டாக்டருங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 சின்ன வெங்காயம் வச்சா பச்சையாக சாப்பிட்ணும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவிச்சிட்டோம்னா அதில் உள்ள 100% மருத்துவ குணங்கள் கிடைக்காது, 50% மருத்துவ குணங்கள் தான் கிடைக்கும். அதனால பச்சையாக சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தயிர் பச்சடி மூலியமாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% மருத்துவ குணங்கள் கிடைக்கும். சின்ன வெங்காயம் ரசம், மெது வடை, உளுந்து வடை. இவ்வளோ சின்ன வெங்காயம் ஸ்பெஷல் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம் நம்ம. பொங்கல் எப்படி பண்ண போறீங்க? பொங்கலும் சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் நெய் பொங்கல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ நன்மைகள் சொல்லியிருக்கோம். சின்ன வெங்காயத்துலேயும் பொங்கல் செய்ய முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. 8 வகையான சமையல் வந்து பொங்கலுக்கு எங்கள் குடும்பத்தில் களை கட்டி பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க. அதுக்கு முன்னாடி பொங்கல் அதுவுமா விளையாட்டு இல்லாமலா, அதுக்காக எனர்ஜி ஏற்றுற மாதிரி ஒரு விளையாட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா அதை நீங்கள் 2 பேரும் பண்ணணும். புரியுதா? இதப்பா திருப்பி உட்காந்துட்டேன். அதாங்க ஐயா ஸ்டெப்பு. இதாடா அதே தான். இந்த மாதிரி கையை வணங்குற மாதிரி வச்சுட்டு மேலே அப்படியே எதையும் பிடிக்காம எந்திரிக்கணும். அவ்வளோதாங்க ஐயா. திருப்பி உட்காரணும். திரும்ப உட்காரணும். உட்காருவீங்களா? பாருங்க. இன்னொருத்தர் செஞ்சு காட்டுங்க. டே பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் தயாருங்களா? இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா தம்பி இல்லை, முயற்சி பண்ணுங்க. விளையாட்டுனா இப்போ பொங்கல்லாம் முயற்சி பண்ணியே ஆகணும். பண்ணணும். ஓகேங்களா? பரவாயில்ல, ஒரு 90% பண்ணிட்டீங்க. வாங்க, நீ வாங்க. நீங்க தானே ஆடியெல்லாம் வச்சு தூக்க முடியாது. வாங்க, நீ உட்காரு. வாங்க, சப்போர்ட் இல்லாம எந்திரிக்க முடியாது. நீங்க விழுந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு செஞ்சு காட்டுங்க. வாங்க, எந்திரிங்க. எந்திரி. முயற்சி பண்ணுங்க, முடியும். சரி. பாடி எந்திரிக்காதுண்ணே, அதான் நான் அப்பவே சொன்னேன். பொங்க வைக்கிறதுக்கு ஊற வச்சுக்கப்போம். சின்ன வெங்காயம் நெய் பொங்கல். இதுக்கு வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கோம். இப்போ பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம விவசாயிகளோட தமிழ் கடவுளை வணங்கிட்டு இப்போ கற்பூரத்தை கொளுத்தி பற்ற வச்சுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நெய் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறோம். வருஷம் நான் ஊரில் பொங்க வச்சாலும், இங்கே நம்ம கட்டுறது கையில் பொங்க வச்சாலும், மக்களை பொங்க வச்சாலும் சிங்கிளாக தான் பொங்க வச்சுன்னு இருக்கிறேன். அடுத்த வருஷமாவது குடும்பத்தோடு பொங்க வச்சு காட்டுறோம். மாதம் மும்மாரி மழை பெய்ஞ்சு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுற நாள் தானே பொங்கல். ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னாலே ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும். இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமான பொங்கலாக அமையணும்னு பொங்க வைக்க ஆரம்பிக்கலாம். பொங்கல் பானை வைக்கிறோம். வருஷம் கேட்குற கேள்விதான். வருஷம் தை பிறந்தா வலி பிறக்கும் கண்டிப்பா. அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதோடைய காரணம் உனக்கு தெரியுதா? நீ விவசாயி தானே? ஆமாண்ணா. கரெக்ட், சரியான பதில் சொல்லு. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. தை பிறந்தா வழி பிறந்தா வெள்ளாமை விளையும், விளைச்சல் ஆகும், பணம் பொழுங்கும், மாசில் அறுவடை பண்ணுவோம். இந்த அறுவடை ஆகும், பணம் வரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தை மாதம் நடக்கிறது தான். ஆனால் நம்ம நடந்து போகிறதுக்காகவே ஒரு வந்த பழமொழி தான் இது. தை பிறந்தா வலி பிறக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியும் இப்போ முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளாமை போட்டிருப்பாங்க, அதாவது நெற்பயிர் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி கழனியில் உள்ளவங்க ஒரு நெற்கதிர் போட்டிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள கழனியில் ஒரு இந்த மாதிரி பயிர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தை மாதம் தான் அறுவடை செய்வாங்க. முன்னாடி இருக்கிற அறுவடை செஞ்சிட்டாருன்னா 2வது கழனியில் உள்ளவங்களுக்கு வழி கிடைக்கும். தை பிறந்தா வழி பிறக்குன்னா ஒரு பயிர் வைக்கும்போது கடனை உடனே வாங்கி ஒரு நகை சேட்டுகளில் வச்சு பயிர் வச்சுருப்பாங்க. இப்போ வெள்ளாமை பண்ணிட்டோம்னா அந்த கடனை கொடுக்கலாம், அந்த நகையை மீட்டு எடுக்கலாம், ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கலாம். அதனால வெள்ளாமை பண்ணி விளைச்சல் ஆகிற நேரத்தில் தான் தை பிறந்தா வழி பிறக்குன்றது ஒரு பாரம்பரியமான ஒரு கருத்து. புகைது பார்த்தீங்களா சொன்ன கருத்துக்கு? நீ சொன்ன கருத்துக்கு புகையுதப்பா. ஐயா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம்னா ஆரம்பத்திலேயே சின்ன வெங்காயம் நெய் பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நெய் பொங்கல் இந்தாண்ட உலை கொதிச்சின்னு இருக்குதா. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு 1/2 வேக்காடு வரும்போது நம்ம பொங்கலுக்கு உண்டான அரிசி சேர்த்தோம்னா 2மே நம்மளுக்கு குழஞ்சி வரும். அளவுச்சா? இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நெய் பொங்கலுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறோமே, அந்த சின்ன வெங்காயம் வாசனை அதில் இருக்காதுங்களா? வாசனை இருக்காதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தாராளமாக நெய் ஊற்றி அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலாக தாளிப்பு போடுவோம்.
அந்த தாளிப்பு போடும்போது நம்மளுக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே வரும். அதனால தான் நெய் பொங்கல் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குண்ணா. பச்சரிசி இருக்கும். பச்சரிசியை சேர்த்துக்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சின்ன வெங்காயம் நெய் பொங்கல் தயாரா? நெய் பொங்கல் இப்போ இறக்கி வச்சு ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. நெய்யையும் ஒரு சில இதெல்லாம் சேர்க்கணும். இறக்கிறோம் அப்படி. சாங் பொங்கலை இறக்கி வச்சாச்சு. இன்னும் சிறுபருப்பு எதுவுமே சேர்க்கலையே. நம்மளுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சிறுபருப்பு போட்டோம்னா அந்த பருப்போட மனம் தான் நம்மளுக்கு அந்த பொங்கல் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம சின்ன வெங்காயத்தோட மனமும் சுவையும் நம்மளுக்கு அந்த அளவு கிடைக்காது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். அந்த சாம்பார் பருப்பு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு பருப்போட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அதில் பருப்பு சேர்க்காம தனியாக நம்ம வந்து சாம்பார், ரசம், வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லா வகையும் நம்ம செய்ய போகிறோம். இந்த பானையில் பொங்கல் தாளிக்க போகிறா. ஒரு 100 கிராம் அளவுக்கு சுத்தமான பசுமாட்டு நெய், ஒரு 25 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஏன்னா இது வித்தியாசமான பொங்கலுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், சிறுபருப்பு இதெல்லாம் சேர்த்தோம்னா நார்மல் பொங்கல். ஸோ நம்ம அதெல்லாம் இல்லாமல் முழுக்க 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 சின்ன வெங்காயமே தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இவ்வளோ தான் தாளிப்பு. இதுவே சூப்பராக இருக்கும். நெய் தாளிப்பு சேருங்க தம்பி. கவர் ரெடி ஆகி போச்சு. சின்ன வெங்காயம் நெய் தாளிப்பா. நெய் தாளிப்பு பொங்கல் ரெடி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொங்கலுக்கு உப்பு சேர்க்க மாட்டாங்க கிராமத்துலேயே. அதுக்குள்ள சாம்பார் சேர்த்து. சாம்பாரில் சேர்த்துப்பாங்க, மற்ற பொருள்களில் சேர்த்துப்பாங்க. என்ன சாங் வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் இது உரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு கைகள் உரிச்சது கிடையாதுங்க, இணைந்த கைகள் உரிச்சது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம ஆவாரம் பாயா, அக்கா, குடும்பம் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்காகவே உரித்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து சமைக்கும் போது, பொங்கல்லாம் கொண்டாடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு சாம்பார் வந்து செய்ய போகிறோம். பானை நல்லா காஞ்சிருச்சுங்க. செக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மண்சட்டி பானை அங்கே வச்சுக்க பாருங்க. அதான் பானை. அடுத்து நம்ம இதில் தாளிப்பு போட்டு, இந்த சின்ன வெங்காய சாம்பார்னு எதுக்காக குறிப்பாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காய்கறிகள் கல்யாண வீடு ஆச்சுன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்படி இல்லைன்னா கலவை சாம்பார், இந்த மாதிரி ஒவ்வொரு வகை சாம்பாருக்கு எல்லா காய்கறிகளும் சேர்ப்போம். இந்த சின்ன வெங்காய சாம்பார் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காய்கறிகளுமே இல்லாமல் செய்யக்கூடியதாங்க. அதனால் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு பொருட்கள்: கடுகு உளுந்து கலப்பு, குண்டு வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு. நம்ம ஒரு 10 பேர்கிட்ட சமைக்கிறோம். 10 குண்டு மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசா. பொங்கல் அடுப்பு நல்லா எரியா சாங்? சூப்பராக எரியுதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்திருக்கும். இந்த நேரத்தில் ஒரு 4 தக்காளி வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தேவையான அளவு கல் உப்பு. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேருங்க. ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் சேருங்க. 10 பேர் இருக்காங்க இல்லையா? கூட்டம் கேட்டுங்க மக்களே, கூட்டம் வந்துருமா? இந்த சாம்பாருக்கு வந்து போட்டுன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா கொதிக்கும் போது தான் சாம்பார் தூள் சேர்க்கணும். அந்த சாம்பார் தூள் சேர்த்தாலே மனம், சுவை அட்டகாசமாக கிடைக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அடுத்து நம்ம துவரம் பருப்பும் சிறு பருப்பும், ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 50 கிராம் அளவுக்கு சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கணும். மணமணக்கும் சின்ன வெங்காய சாம்பார் தயாராச்சா? இன்னும் ஒரு 2 வேலை இருக்குங்க. அருமையான சின்ன வெங்காய சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு சார். தயாராகிருக்கு. இதில்
ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பா சின்ன வெங்காயம் சாம்பார் வாசனை ஆளை தூக்குதுப்பா. ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை. பொங்கலில் மட்டும் நெய் இல்லைங்க, பொங்கலுக்கு சேர்க்கக்கூடிய சாம்பார்லேயும் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய். அப்போ பொங்கலும் எப்படி இருக்கும், சாம்பார் எப்படி இருக்கும்? வாழ்ந்தா இப்படித்தாயா வாழணும். என்ன சாங் சாம்பார் வச்சு முடிச்சிட்டிங்க, இப்போ சாம்பாரில் புளி சேர்ப்பாங்க சாங்? கண்டிப்பாங்கண்ணா புளி சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சமையல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை சமையலுக்கு வந்து புளி பயன்படுத்தி தான் ஆகணும். நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம், எந்த ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள்களுக்கு புளி சேர்த்தா அதோட பயன்கள் நம்மளுக்கு கிடைக்காதுன்ட்டு. அதனால் சாம்பார்லேயும் ரசத்துலேயும் நம்ம புளி சேர்க்காம மற்ற 2 சமையலில் அது கண்டிப்பாக சேர்த்தா மட்டும்தான் சுவை கிடைக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இறக்கிறேண்ணா. மண் சட்டியோட மகிமையை பாருண்ணா. இறக்கியும் கொதிக்குது பத்தியா. பொங்கல் கொண்டாட்டத்தில் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள். ரசம். என்ன ரசம்? என்ன ரசம்னா சின்ன வெங்காய ரசம். ஒரு 5 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 10 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதோட சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு ரசம் அட்டகாசமாக வருங்க. சின்ன வெங்காயம் நெய் பொங்கல் ரெடி. சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி. அடுத்தது சின்ன வெங்காயம் ரசம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருத்து. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். 2 இல்லை தம்பி, 4 மிளகாய் இருக்குது. சின்ன வெங்காயம் ரசம் அரவை. ஓகே. இந்த மாதிரி ஒரு ரசம் அரவை பார்த்துருக்கீங்களா சார்? ஒன்றும் பாதிமா இருக்கேன் இல்லைங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு. நான் அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கிறோம். மாஸ்டர் சொன்னார் சின்ன வெங்காயத்தில் ஒரு டேஸ்ட்டு, பெரிய வெங்காயத்தில் ஒரு டேஸ்ட் வரணும். அப்போ கல் உப்பு இருக்குது, அதில் ஒரு டேஸ்ட்டு, தூள் உப்பு இருக்குது, அதில் ஒரு டேஸ்ட் இருக்குமா? ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்குமா? ரெண்டுமே சுவை தான், ஒரே டேஸ்ட்டு தாங்க இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மேரினேஷன் பண்ணும்போது கல்லுப்பை போட்டு நம்ம மசாலா தேய்க்க முடியாது. ஸோ அது கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ரசத்தில், இந்த சாம்பாரில், வடி சோறில் இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு சேர்த்தோம்னா, அது பிரியாணியில் எதுலேயுமே கல்லுப்பு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் கரையும். நம்ம தண்ணியை ஊற்றி கரையும் போது அது கரையும். இப்போ மேரினேஷனு, இப்போ டக்குன்னு செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம உப்புத்தூள் தான் பயன்படுத்தணும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் உப்புத்தூள். அதாங்க அந்த வெள்ளை வாத்தாங்க சென்றேன் வீம்புக்கு சண்டை இழுக்கிறது. வெள்ளவாத்தில் ஓடுது பாரு சேவல், அதுதான் செட் ஆகல அங்கே பாரு. சாங் ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு சாங். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 1/2 கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டு ஒரு கலக்கி இறக்கிடலாம். சின்ன வெங்காய ரசம் ரெடி. சின்ன வெங்காயனால கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கீங்க. ஆமாங்க, பச்சை வாடைன்றது இல்லாமல் ஸோ கொஞ்சம் நம்ம வெங்காயம் வதக்கும் போது கண்ணாடி பதம்னு இல்லைங்களா, அந்த பதத்துக்காக லைட்டாக கொதிக்க விட்டுருக்கோம். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதிச்சுன்னா இறக்கலாமா? இறக்கிடலாங்க. அடுத்த செய்முறை சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு பொரியல தரமாக ரெடி பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய். இப்போ செய்யக்கூடிய சின்ன வெங்காய பொரியல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சதுங்க. அதான் என்ன சொல்ல போனால், இந்த தக்காளி, இந்த தொக்கு மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த எண்ணெயிலேயே ஒரு சில பொருட்கள் போட்டு செய்வாங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு தான் இப்போ செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 10 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 கிலோ சின்ன வெங்காயம். யார் யார் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, ஃபோன் பண்ணிங்கன்னா கும்பலாக வந்துடுங்க 6 மணிக்கு. அவங்களே ஃபோன் பண்ணிட்டு அவங்களே வந்து இல்லை கபடி போட்டி இருக்குது நாளைக்கு. பொட்டியாக வெட்டுனா உருளைக்கிழங்கு 1 கிலோ. செம்மையாக கட்டிங்க சார். ஏன்னா எண்ணெயிலே வேகணுங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, இந்த பொரியலுக்கு ஏற்ற அளவுக்கு கல் உப்பு. வெந்துக்கிட்டு இருக்கா சாங்? ஆமாங்க, சும்மா லைட்டாக தண்ணி தெளித்தோம்.
வேகிறதுக்காக நம்ம தண்ணி தெளிச்சோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சுங்களா, வத்திருச்சு. வத்தினோடனே நம்மளுடைய கிழங்கு பக்காவாக தயாராக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பார்த்தீங்களா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு இது தாங்க. இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இறக்கிற போகிறோம். அங்கே பாருங்கள், சாப்பிட்றாரு பாருங்கள். படைக்கணும் தம்பி, படைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா நீங்கள்? தவறு இல்லையா? ஐயா ஒரு விவசாயியின் மகனாக இருந்துக்கிட்டு ஒரு விவசாயி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? நம்ம சம்மந்திக்கு வந்துட்டாங்கண்ணே. சம்மந்தி எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா சம்மந்தி அங்க பண்ண போறோம்னா உங்களுக்கு சம்மந்தியே கிடைக்காதுங்க. பொண்ணு கிடைக்கணும், பொண்ணு கிடைச்சி ஒரு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த பின்னாடி அந்த பெரிய பிள்ளை ஆகணும், அதுக்கப்புறம் தான் இவர் சம்மந்தி ஆவார். பட் எங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தியான்னு சொல்ல வந்தேன். ஒரு 75 கிராம் அளவுக்கு கடல் எண்ணெய். கடல் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு 6 வரமிளகா, ஒரு அரை மூடி தேங்காய் பத்தை, ஹாப்பி பொங்கலத்தை. அதே 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், என்ன தம்பி இப்படி போயிட்டுருக்கு? வாழ்க்கை ரொம்ப போரா போயிட்டு இருக்குண்ணே. போரா போதா சோறா கிடைக்க போதா? மாட்டேங்குதா? அது சோறா டெய்லி போகுது, அது வேறண்ணே. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிண்ணா, அது கூட இதெல்லாம் வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நம்ம சம்மந்தி வந்து வதக்கி ரெடியாக இருக்குன்னா கொரன்னு அரைச்சி எடுத்து வர போகிறோம். தண்ணியே ஊற்றாமல் கொரன்னு நல்ல ஒரு ஒன்றும் பதிவாக இருக்கிறீங்க. ஒன்றும் பாதி இல்லைண்ணே, அது சாப்பிடு பிசைஞ்சு சாப்பிட்ற தன்மை, நன்மை. அந்த துவையல் மாதிரி. துவையல் மாதிரி. இப்போ நம்மளுடைய ஆரோக்கியமான பொங்கலுங்க, அதாவது சின்ன வெங்காய பொங்கல் கொண்டாட்டம் போய்கிட்டே இருக்கு. போயிட்டே இருக்குது. இது இன்னையோட முடிய போறதில்ல, நாளைக்கும் தொடர்ந்து வரப்போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சின்ன வெங்காயத்தோட முழு மருத்துவ குணமும் எப்படி எடுக்கணும்ட்டு இருக்கு. இன்னொரு அற்புதமான பொங்கலும் காத்துட்டு இருக்கு. அதுதாங்க சென்றாயன் பொங்கல். சென்றாயன் பொங்கலா? அது என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்னா மாட்டுப் பொங்கல். தை திருநாள் உழவர் பொங்கல், தரமான பொங்கல். நாளைக்கு அருமையான மாட்டு பொங்கல் உங்களுக்காக காத்துக்கின்னு இருக்கு. தொடர்ந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுகிட்டே இருங்க. தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை கட்டது கையளவு சந்தாதாரர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் கட்டது கையளவு குடும்பத்தின் சார்பாக ஆக்ஷன். இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன உடம்பே அசையுது? ஏய், கருப்பா ஹட், ஹட், ஹட். என்னப்பா நடந்து போயிட்டு இருக்க? வேண்டிக்கே வச்சு வேண்டித்தான், வேற வழி இல்லை. இனிப்பு பொங்கல்ல நெய்யை தாளிப்பு போட்டவனே எப்படி இருக்கு பார்த்தியா? வத்தல் குழம்பு தயாருங்க, சின்ன சின்னதா. மருத்துவ குணமுள்ள சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி தயாராயிருச்சுண்ணே. சோத்து வத்தல் பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஆமா, வத்தல் தான் ஆக்சுவலா. நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயே பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.